ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆல் இஸ் வெல் ராஜி. நான் உங்களுடன் உங்கள் தோழி ராஜி. இன்றைக்கி நம்ம எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் செய்யக்கூடிய அதிரசம் ரெசிபி. அதிரசம் ரெசிப்பியே ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான். அதை நம்ம வெல்லத்தில் பண்ணுறனால இன்றைக்கி அந்த அதிரசத்தை இன்னும் நல்லா ஹெல்த்தியாக பண்ணலாம். அது எப்படி எதில் பண்ணலாம்? திணையில் பண்ணுவோமே. திணை அதிரசம் சூப்பராக இருக்குங்க. நம்ம சாதாரண அதிரசத்தை விட இந்த திணை அதிரசம் சுவையில் அப்படியே அபாரமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன மாதிரியே நம்ம திணையை வச்சு ஏற்கனவே நிறைய ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இனிப்பு பொங்கல் திணையை வச்சு பண்ணியிருக்கோம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா திணை முறுக்கு பண்ணியிருக்கோம். முருக பக்தர்கள்லாம் மலையேறி களைப்பு தீர்றதுக்காண்டி கொடுப்பாங்களே, தேனும் திணை மாவும், அது பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா திணையை வச்சு பால் கொழுக்கட்டை பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த ரெசிபீஸில் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் விசிட் பண்ணி பயன்பெறுங்க. இன்றைக்கி திணை அதிரசம் பண்ண போகிறோம். திணை அரிசி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டம்ளரில் 2 டம்ளர் நான் எடுத்திருக்கேன் நிறைய செய்கிறதுக்காண்டி. எவ்வளவு நீங்கள் 1 டம்ளர் திணை அரிசி எடுத்திங்கன்னா 3/4 டம்ளர் சர்க்கரை, நம்மளுக்கு பாகு சர்க்கரைன்னு கேட்டு வாங்குங்க, எடுத்து வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் நெய், அப்புறம் சுக்கு ஏலக்காய், உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட இன்க்ரீடியன்ஸ். ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தி கூட. இப்போ திணை அரிசியை நம்ம ஒரு துணியில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரொம்ப நேரம், அந்த அதிரசத்துக்கு மட்டும் திணை அரிசி ரொம்ப நேரம் நம்ம காய விடக்கூடாது. ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் நனல்லையே காயட்டும். அந்த ஈரப்பதம் லைட்டாக இருக்க தான் செய்யணும். 20 நிமிஷம் கழித்து காட்டுறேன். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஆகுது. நனல்லே காய வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அரிசி ஒட்டுது. இப்படி தான் இருக்கணும், ஈரப்பதமாக இருக்கணும். இந்த அதிரசத்துக்கு மட்டும் தண்ணி மட்டும்தான் வடிஞ்சிருக்கணும், மற்றபடி ஈரப்பதமாக தான் இருக்கும். இப்போ மாவை மிக்சியில் அரைச்சிக்கலாம். இந்த மிக்சி ஜாரில் சின்ன மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் மாவை. திணை மாவை நம்ம நல்லா சளிச்சு எடுத்தாச்சு. இப்போ அடுத்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம். சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறதுல ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும், நிறைய தேவையில்லை. அது உருகட்டும். உருகுனா போதும். அதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி வேறு பாத்திரத்தில் மாற்றிக்க போகிறோம். நம்ம நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ உருகுனதை நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம். சுக்கு ஏலக்காய் பொடி பண்ணதை நம்ம போட்டுக்கலாம். நம்மளுக்கு தண்ணியில் கரையாத பக்குவமாக இருக்கணும். பாருங்கள், இது தண்ணியில் கரையாமல் இருக்கா, எடுத்தால் வரணும் கையில் முத்து மாதிரி, அதுதான் பதம். இப்போ நம்ம மாவை கலந்து விட்டுக்கலாம். மாவு கெட்டியான பதமாக இருந்துச்சுன்னா உடனே செஞ்சுருங்க. கொஞ்சம் இலக்கமாக இருந்துச்சுன்னா 1 நாளோ 2 நாளோ கழித்து கூட செய்யலாம். ஆற வச்சு அதிரசம் செய்யணும். சூடாக இருக்கும்போதே செஞ்சிடாதீங்க மாவு. நீங்கள் உடனே செய்யணுன்னா கெட்டியான பக்குவமாக இருந்துச்சு, மாவு எனக்கு திக்காயிருச்சு அப்படின்னு சொன்னால் உடனே செஞ்சுருங்க. அன்னைக்கே மாவு ஆறுனப்புறம் செஞ்சுருங்க. அவ்வளோதான். மாவை ஆஃப் பண்ணிக்கலாம், அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த பதம் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம மாவை வெறும் கிண்ட தான் செய்யணும், அடுப்பை தீ தேவையில்லை. அந்த சூட்லேயே அது நல்லா கிண்டுனா போதும். நான் 1 நாள் கழித்து செய்ய போகிறேன். இன்னும் கொஞ்சம் டைட்டாகிடும் மாவு. இப்போ மாவு காயாமல் இருக்கிறதுக்கு நம்ம 1 ஸ்பூன் நெய் மேல் டாப்பில் ஊற்றிடுங்க. அந்த மாவு காஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ நல்லா செட் பண்ணியாச்சு. நம்ம சுடுறப்ப பார்க்கலாம். 1 நாள் 2 நாள் கூட ஆகட்டும். மாவு நல்லா சூப்பராக புளிச்சு நல்லா வந்திருக்கும். தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. 2 நாள் ஆச்சு. மாவை பாருங்கள், எனக்கு திக்காகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. பாருங்கள், இப்போ நம்ம தட்டி எடுத்துக்கலாம். அதிரசம் மாதிரி இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் இலையில தான் தடவுறது பெஸ்ட்டு. நான் பிளாஸ்டிக் ஷீட்டில் எண்ணெய் தடவி வைங்க, இல்லைன்னா ஒட்டிட்டு வரும், நம்ம எடுக்கும்போது வராது. இப்போ நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ போட்டு எடுத்துக்கலாம். என்ன சூடாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு லைட்டாக மாவை போட்டு பாருங்கள். எலும்புச்சுனா தான் நம்மளுக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்குன்னு அர்த்தம். எலும்பலை இப்போ ஒரு சின்ன பீஸ் போட்டுக்கிறேன்.
மேலே வந்துருச்சு, நம்ம போட்டது மேலே எலும்பி வந்துருச்சுன்னா நல்லா ஆயில் ஹீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். இது வந்து நல்லா ஒட்டி தான் வரும், அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெய் தடவி நீங்கள் ஷீட்டில் பண்ண முடியுமோ அப்படி பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் போடுறதா இருந்தால் நல்லாவே எண்ணெய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஃப்ளாட்டாகவே தட்டி போட்டுக்கோங்க, மொந்தையாக இருக்க வேண்டாம். ஆயில் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இந்த திணை அதிரசம் வந்து சாதாரண அதிரசத்தை விட ரொம்ப ரொம்ப அப்படியே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சுவையில் இருக்கும். சாதாரண அரிசி மாவோட திணை அரிசி வந்து ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ அவ்வளவுதான், நம்மளோட திணை அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் போடுவேன். உணவே மருந்து, மருந்தே உணவு. வாழ்க வளமுடன்.